தொடர்ந்து நம்முடைய திமுகவை சேர்ந்த திரு RS பாரதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அப்போ GK மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்தார்கள் அப்படின்னு கலைஞரை குறிப்பிட்டு மறைமுகமாக நிர்மலா சீதாராமன் மூப்பனார் தின நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? நேரடியாக கேள்வி கேட்டால் நேரடியாக பதில் சொல்லுவோம். நேரடியாக நிர்மலா சீதாராமன் எங்களை குற்றம் சாட்டினால் அதற்குரிய பதிலை ஆதாரப்பூர்வமாக தருவதற்கு திமுக இன்றைக்கும் தயாராக இருக்கிறது. கடந்த காலத்திலும் அதுக்குரிய பதிலை சொல்லி இருக்கிறோம் என்பது இந்த நாடு அறியும். கடந்த கால நிகழ்வுகளை இப்ப மீண்டும் நினைவுபடுத்துறது மூலமா என்ன ஆதாயம் பாஜகவிற்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படும்? எந்த ஆதாயமும் கிடைக்காது. தமிழ்நாடு இது பெரியார் மண். அதனால தலைகீழ உருண்டு வந்தாலும் பாஜகவினுடைய எண்ணங்களை ஈடேறாது. கடுகளவும் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ தமிழகத்துல மக்கள் நல்லாட்சி எதிர்பார்க்கிறாங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். இப்போ திமுகவிற்கு மாற்றாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்பை மறந்து எல்லாரும் ஒன்றிணைனும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நல்லாட்சி எதிர்பார்க்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் இருக்கிறதா பார்க்கிறீங்களா? சூப்பரான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று ஒன்றிய அரசே பல சான்றுகளை வழங்கியிருக்கிறது. நன்றி திரு RS பாரதி. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.